அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் வெல்கம் பண்ணி ஒரு கிளாப் பண்ணிக்கிறேன். நம்ம நிறுவனத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா அருமையாக பேசியிருப்பாங்க. நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம எம்டி எப்போ வந்து சரணடைஞ்சாரோ போயிட்டு அதுக்கப்புறம் உண்மையிலே சரியான தூக்கம் சரியான சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் கிடையாது. அதே மாதிரி நம்ம மையத்தில் இருக்கிற நிறைய குடும்பத்துக்கு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா அவங்களாம் நிறுவனத்துடைய எதிர்கால வலிமையை புரிஞ்சவங்க, அதாவது வருமானத்தை புரிஞ்சவங்க கிடையாது, வலிமையை புரிஞ்சவங்க. அந்த வலிமையை புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா எம்டி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, எம்டி அடுத்து என்ன யோசிச்சிருப்பாரு, எம்டி வெளியே வந்தா என்ன பண்ணுவாரு, அந்த யோசனைகள் தான் எல்லாருக்குமே நமக்கு இருக்கும். அந்த வகையில நம்ம நிறுவனத்தை பத்தி பேசும்போது நான் ஃபர்ஸ்ட் எளிமையை பத்தி பேசுறேன். நம்ம நிறுவனத்துல இணையத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணுமா, இல்ல ஏதாவது குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவரா இருக்கணுமா, இல்ல குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் ஏதாச்சும் இருக்கணுமா, இல்ல அவருக்கு குறிப்பிட்ட பணபலம் இருக்கணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரு எளிமையா யாரா இருந்தாலும் இணைஞ்சிக்கலாம். ஒரு சிம்பிளா அந்த இங்கிலீஷ் கேப்சர் டைப் பண்ண தெரிஞ்சுதான் போதும். முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் ஒர்க் ஆகும், இல்லை குறிப்பிட்ட தாலுகாவுக்கு மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படியும் கிடையாது. இந்தியா முழுக்க உலகம் முழுக்க யார் வேணா எங்க வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். குறிப்பாக என்ன வேணும்னாக்கா இந்தியாவுடைய மொபைல் நம்பரும் இந்தியன் அக்கௌண்ட் நம்பரும் இருந்தால் போதும்னு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இது வந்து யாராச்சும் வந்து படிச்சவங்க தான் வந்து நம்ம சொல்லி கொடுத்தா கற்றுக்கணுமா அப்படின்னு கிடையாது. யார் வேணா தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம நிறுவனத்தினுடைய ஒரு எளிமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் நம்ம நிறுவனம் இருக்கார் இல்லையா, அவருடைய எளிமை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வரைக்கும் அவர் வந்து நம்ம ஆப்ல வந்து நான் வந்து இத்தனை கார் வச்சிருக்கேன், இத்தனை வீடு இருக்கு என்கிட்ட ஒரு சொத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வந்து எதுவுமே வீடியோ எடுத்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து போட்டோவோ நம்மளுக்கு போட்டது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா வந்து நம்ம நிறுவனம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய முதலாளியா இருக்கக்கூடிய அவங்களுக்கு போய் சேரணும் அப்படி கிடையாது. எதிர்காலத்துல நாமளும் நல்ல வசதியோடும் நல்ல வாய்ப்போடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழணும்னு நினைக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நம்ம நபர்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறுவனம் தோற்றுவிக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நமக்கு முதல் தேவை பார்த்தீங்கன்னா வந்து எளிமையான மக்கள். அந்த எளிமையான மக்கள் கிட்ட ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வாங்குங்க அந்த பொருள் வாங்குங்க இத்தனை பொருளை தயார் பண்ணிருக்கலாம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து நாம நினைச்சிருப்போம் ஒரு பொருள் விற்கிற நிறுவனம், நம்ம பொருள் வாங்கினாதான் வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறுவனம் சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மாடலா வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் ஆல்ரெடி கையில ஒரு வீட்டுல ஒரு டிவி இருக்கிற மாதிரி ஒரு பைக் இருக்கிற மாதிரி மொபைல் இருக்கணும் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் 2 பேக்கெட்ல 2 மொபைல் வச்சிருக்காங்க. சப்போஸ் 3 பேக்கெட் இருக்குன்னா கூட 3 மொபைல் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிவியை மீறி சினிமாவை மீறி சோசியல் மீடியா மீறி பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து அவ்வளோ வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மொபைல் மூலியமா ஏதாச்சும் கொண்டு போக முடியுமா? நான் ஸ்டார்டிங்ல ஓஎம் இணையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம் போட்டு கொடுத்து அடுத்த நிமிஷமே நான் வந்து என்னுடைய அப்டேட் கேட்டேன். சார் இது வந்து நம்ம கம்ப்யூட்டர்லயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாச்சும் ஆப்பிள் மொபைல்ல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஆப்பிள் மொபைல் அந்த டைம்ல நான் 2 வருஷம் முன்னாடி இணைஞ்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மொபைல் வாங்கினாக்கா வந்து மினிமம் ஒரு 50,000க்கு மேலே தான் வாங்க முடியும். ஒரு அடித்தள மக்கள் ஒரு வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. போது ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு இது பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, வரைமுறை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்ல பேசிக்கா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆப் தான் நம்ம ஆப்ல அதிகமான பர்மிஷனும் கிடையாது. கேமரா நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா, உங்களுடைய கான்டாக்ட் புக் யூஸ் பண்ணிக்கிட்டுமா, உங்களுடைய பர்சனல் இருக்கக்கூடிய கேலரி யூஸ் பண்ணிக்கணுமா சொல்லிட்டு எந்த ஒரு பர்மிஷனுமே இல்லாம 0 பர்மிஷன் இருக்கக்கூடிய ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டோர்ல நம்பர் 1 ஆப் நம்ம ஆப் பண்ணி தான். ஏன் திருப்பி சொல்றேன்னாக்கா வந்து நம்மளுடைய டேட்டா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வித்தாவே பார்த்தீங்கன்னா பல கோடி சம்பாதிக்கலாம். பல நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிடும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயாக தரும். உங்க வீடியோ பார்க்கறது ஃப்ரீயாவோ இல்லை வீடியோ டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீயாவோ ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கண்ணு மூடிட்டு எஸ்எஸ் கொடுத்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப்ல என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து சொன்ன மாதிரி விஷயம் கொடுத்துருக்கோம்னா கொடுத்துருக்காது. இது ஃப்ரீயாக தரேன் யூஸ் பண்ணி பாருங்க உள்ள அந்த ஆப் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாம் எஸ்எஸ் கொடுத்து உள்ள போயிட்டு இருக்கோம். ஆனால் அதை அன்இன்ஸ்டால் பண்ண மறந்துட்டு இருப்போம். அன்இன்ஸ்டால் பண்ண மறந்துட்டோம்னாக்கா கண்டிப்பா நம்ம கொடுத்த அந்த ஆக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆக்சஸ் எடுத்து தான் இருக்கும். நம்மளுடைய கான்டாக்ட் புக்ல இருந்து நம்மளுடைய கேமரால இருந்து கேலரியில இருந்து எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கப்ல எடுத்து கொடுத்து தான் இருக்கும். அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நிறுவனங்கள் வண்டியில் நான் வந்து ரீசார்ஜ் கார்டு வச்சிருக்கேன். ரீசார்ஜ் கார்டு பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமர் வந்து ரீசார்ஜ் பண்ண வந்தாலும் அவங்களுக்கு மொபைல் நம்பர் எழுதி தான் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுவேன். ரீசார்ஜ் பண்ண நோட்ல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 இருந்து ஒரு 60 நம்பர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புது நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. என்னுடைய ஒரு கடைக்காரர்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 இருந்து 60 நம்பர் வரும்போது இந்த ஒரு மாசம் ஃபுல்லாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 நம்பர் புது நம்பர் வருங்கனாவே அந்த 1000 நம்பர் கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மேலேயே தரேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கான்டாக்ட் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ மதிப்புள்ளது, ஒரு மொபைல் நம்பர்ன்றது அவ்வளோ மதிப்புள்ளது, அவ்வளோ டேட்டா செக்யூரா இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனால் நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் பார்க்குறோம்னா கிடையாது. குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பெரிய பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்லாம் இருக்கு. இந்த கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் அதோட பார்த்துருக்கோம். இந்த ஆப்லாம் கூட பார்த்தீங்கன்னா யூஸ்
பர்மிஷன்லாம் கேட்குதுன்னு யாராச்சும் பார்த்துருக்கோம்னா பார்க்க மாட்டோம். ஏன்னா வந்து கண்ணை மூடிட்டு எஸ்எஸ் கொடுத்துரும், அந்த ஆப்பை அப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் போதும் தான் நினைப்போம். இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பும் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம மைவித்ரி ஆப்பை கொஞ்சம் உள்ள போய் பர்மிஷன் போய் பார்த்தீங்கன்னாக்கா 0 பர்மிஷன் தான் இருக்கும். லொகேஷன் பர்மிஷன் மட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா நீங்க கொடுத்துக்கலாம். அது வந்து கம்பல்சரி இருந்தா தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ செக்யூரா இருக்கு. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஃபில் பண்ணி உள்ள போறீங்கன்னாக்கா அந்த டேட்டா ஒன்லி மைவித்ரி சர்வர்ல என்கிரிப்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா எழுதுனவங்க பார்த்தீங்களா அவங்களால கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அது என்கிரிப்ட் பண்ணி அதை டீக்ரிப்ட் பண்ணா மட்டும் தான் அது பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ செக்யூரா பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஏன் சொல்றேன்னாக்கா ரொம்ப எளிமையான ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றத ஒரு எம்டி மூலமாகவும் நம்ம ஆப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறுவனத்தினுடைய புதுமை நம்ம ஆல்ரெடி டிவி மூலியமாவோ இல்லை வந்து ஒரு தியேட்டர் போறோம், தியேட்டர் ஸ்லைடு மூலியமாவோ இல்லை வந்து நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்து மூலியமோ பார்த்தீங்கன்னா நம்ம விளம்பரத்தை பார்த்துருக்கோம். இது மாதிரி விளம்பரத்துறை ஒரு ஸ்டெப்பா மாறி மாறி வரும்போது அடுத்தபடியா பெரிய வளர்ச்சி அபார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கு. இந்த சோசியல் மீடியாவை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னாக்கா நம்ம டிவியில விளம்பரம் போட்டாலோ இல்லை சினிமா தேட்டர் விளம்பரம் போட்டாலோ இல்லை பேப்பர்ல விளம்பரம் போட்டாலோ நம்ம பார்க்க முடியாது. சோசியல் மீடியாவை நம்ம கொண்டு போகணும்னாக்கா சோசியல் மீடியா அதிகம் பயன்படுத்துது, மொபைல் மட்டும் தான் பயன்படுத்தணும். அப்படி நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அந்த சோசியல் மீடியா மூலமா மக்களை சென்றடையணும் அப்படின்னாக்கா சோசியல் மீடியா அதிகமா இருக்கக்கூடிய மொபைல் போன்ல நம்ம ஒரு ஆப்பா போயிடும். ஆப்ன்றது நீங்க நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆப்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஆப்ன்றது ஒரு 100 தொலைக்காட்சிக்கு சமம். ஏன் அப்படின்னாக்கா நாம அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னாக்கா டிவியில போச்சுன்னா ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இருக்கு, ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். ஆப்ல பண்ணும்போது ஒரு பிரைவேட் ஆப்பா பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறுவனத்துடைய அறிவிப்புல இருந்து நிறுவனத்துடைய அப்டேட்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலா அவங்களே கொடுத்துக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா மைவித்ரியுடைய அந்த சூப்பரான புதுமையான திட்டம் சொன்னீங்க இல்லையா, அந்த ஆப் மூலியமா நம்ம உள்ள வரும்போது நிறுவனம் நினைச்சிருந்தாக்கா அந்த ஆப்ல இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துல 70 லட்சத்துக்கு மேல இருக்கும். நிறுவனம் நினைச்சிருந்தாக்கா ஒரு பெரிய உண்டாய் கம்பெனியோட விளம்பரமோ இல்லை வந்து ஒரு ஐபோனுடைய விளம்பரத்தையோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து டைப் பேசிருக்கலாம். டைப் பேசி என்னுடைய உறுப்பினர் இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் நான் பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வாங்கிருக்கலாம். கண்டிப்பா பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா ஏன் நம்ம நிறுவனம் வந்து ஒன்லி நம்மளுடைய பொருளுடைய விளம்பரத்தை மட்டும் போடுறாங்க அப்படின்னாக்கா நம்ம நிறுவனம் யாருக்கும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஆப்பிள் நிறுவனத்துடைய விளம்பரத்தையோ இல்லை வந்து ஒரு உண்டாய் கம்பெனி விளம்பரத்தையோ போட்டோம்னாக்கா அந்த நிறுவனம் எப்போ பணம் தராங்களோ அப்பதான் வாங்கி நமக்கு பேமெண்ட் போட முடியும். நம்ம நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 30 நாளுக்கு ஒரு உங்களுக்கு பேமெண்ட் போட முடிவு பண்ணிட்டு இருக்கு. அந்த 30 நாள் ஒரு நிறுவனமா ஒரு வருமானத்தை பார்த்து நிறுவனமா கொடுக்கும்போது கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி 30 நாளைக்கு ஒரு பேமெண்ட் போடுங்க, உங்களுக்கு 7 நாளுக்கு பணம் வரதை கரெக்டா கொடுக்க முடியும். இதே நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை நம்பி இருக்கும்போது அந்த நிறுவனம் எப்போ பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் அவங்க கொடுக்கறதுக்கு 1008 காரணம் சொல்லலாம், கொடுக்காம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். நீங்க கொடுத்த விளம்பரம் சரியா ரீச் ஆகல, மக்கள் யாருமே இந்த விளம்பரத்தை பார்க்கலன்னு சொல்லி அவங்க பேமெண்ட் பெண்டிங் போகலாம். அப்படி ஒரு நிலை வரும்போது மக்களுக்கு நான் மாதத்துக்கு ஒரு முறை பணம் தரேன்னு சொன்னோம் இல்லையா, அது தர முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாதுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறுவனம் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொருட்களை வந்து கொடுத்துட்டு இருக்கு. சரிங்க, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ல வந்து வேற வந்து ஒரு விளம்பரம்லாம் போயிட்டு இருந்தீங்களே, அதன் மூலியமா வருமானம் வந்து அதை வாங்கி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கனாக்கா கண்டிப்பா கிடையாது. நான் ஒரு சில விளம்பரத்தாரர்கிட்ட கேட்டேன், அது வர விளம்பரத்தாரர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், சார் நீங்க விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே, இது மாதிரி நான் விளம்பரம் கொடுக்கணும்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு செலவு ஆகும்னு சொல்லி கேட்டேன். இல்ல சார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் இதுல பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், நான் எந்த பேமெண்ட்டுமே கட்டலன்னு சொன்னாங்க. நான் யோசிச்சேன், சரிங்க இது விளம்பரத்தை ஃப்ரீயா கொடுத்து இவங்க எப்படிங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணேன், சரிங்க ஒரு யூடியூபோ ஒரு ஃபேஸ்புக்கோ இப்போ கூட வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டே சொல்ல பார்த்தீங்கன்னா இடையில நீங்க விரும்பாத இல்லை நீங்க விரும்பிய ஏதோ ஒரு விளம்பரம் உங்களுக்கு வந்து வாண்டடா வரும். அந்த விளம்பரத்துக்காக வந்து நீங்க வந்து பணம் பே பண்றீங்கன்னா கிடையாது. ஆனா அந்த விளம்பரத்தை காமிக்க சொல்லி அந்த விளம்பரத்தாரர் பே பண்றாரு. ஆனா அவர் கொடுக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விளம்பரம் ஆட்சன்ஸ் சப்போஸ் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னாக்கா எனக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபாய் 1 ரூபாய் தான் கொடுப்பாங்க. மீதி 990 ரூபாய் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் எடுத்துக்கும், யூடியூப் நிறுவனம் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு இருக்கக்கூடிய மீடியம் தான் பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியா. அப்படி ஒரு மீடியால நாம வந்து யாருடைய துணையும் நிறைய பேர் கேட்கறாங்க, சார் யூடியூப்ல நீங்க வீடியோ போடுறீங்களா, யூடியூப்ல ஒரு வீடியோவை பிளேலிஸ்ட் வந்து அன்லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, அன்லிஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து விளம்பரம் வராது சார், அப்படி எப்படி சார் வருமானம் வர சொல்லி கேட்குறீங்க. திரும்பி சொல்றேன், ஒரு ஆட்சன்ஸ்ல நம்ம விளம்பரம் கொடுக்கும்போது அந்த ஆட்சன்ஸ்கார கொடுக்கக்கூடிய விளம்பரம் பார்த்தீங்கன்னா 1% தான், மீதி இருக்கக்கூடிய 99% அந்த நிறுவனம் எடுத்துக்கும். அப்படி நம்ம வந்து அதன் மூலியமா பெரிய வருமானம் வருமானாக்கா கண்டிப்பா வராது. நிறுவனம் அப்படி ஒரு விளம்பரம் கொடுக்கும்பொழுது நிறுவனம் எதிர்பார்க்காத இந்த மாதிரி ரம்மி சர்க்கிள் வேற ஏதாவது இருக்கக்கூடிய சமூகத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய விளம்பரங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஆட்சன்ஸ் ஓப்பனா உள்ள போயிட்டு பிறகு ஒரு சின்ன குழந்தை விளம்பரம் பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா திடீர்னு ரம்மி சர்க்கிள் வரும். ரம்மி சர்க்கிள் பத்தி அந்த குழந்தைக்கு தெரியாது, ஆனா அந்த யூடியூப் தெரியுமா ரம்மி சர்க்கிள் அந்த குழந்தைக்கு தெரியும் சொல்லிட்டு வாண்டடா விளம்பரம் வந்துடும். இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனம் மேக்சிமம் வந்து ஆட்சன்ஸ் ஆப்ஷன் கொடுக்காம மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பொருட்களை பத்தி விளம்பரம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இது சொல்றேன்னாக்கா நாம புது
புதுமை நோக்கி போயிட்டு இருக்கும். அந்த சோசியல் மீடியால வியாபாரம் பண்ணக்கூடிய நிலையில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்ப இருக்கிற நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிவிலையோ இல்லை வந்து நியூஸ் பேப்பர்லயோ போற விளம்பரத்தை விட ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. யாராச்சும் இந்த நிறுவனத்தை பத்தி பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா வந்து நிறுவனம் கொடுக்கக்கூடிய வருமானத்தை பார்த்து இவங்களா போய் கேட்கறாங்க. சார் என்கிட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்க என்கிட்ட விளம்பரம் கொடுங்க சொல்லிட்டு அமேசான் கிட்டயும் பிளிப்கார்ட் கிட்டயும் கேட்டு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அமேசான் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ப்ரொமோட் பண்றதுக்கு 1 லட்சம் வரைக்கும் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த ஆட்சன்ஸ்ல நம்ம இருக்கக்கூடிய சோசியல் மீடியால நம்ம விளம்பரம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம பே பண்றது இல்ல, ஆனா அந்த விளம்பரத்தை நீங்க அவங்களுக்கு வேணுமோ வேணாமோ நீங்க காமிங்கன்னு சொல்லி வாண்டடா பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை கொடுத்து நம்ம வந்து பார்க்க வைக்கிறாங்க. இப்படி ஒரு புதுமையான ஒரு பிசினஸ் தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி நம்ம எளிமையை பார்த்தாச்சு, அதே மாதிரி புதுமையை பார்த்தாச்சு, நம்ம வலிமையை பார்க்கணும். வலிமை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம நிறுவனம் சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங்ல பொருட்களை மட்டும் விளம்பரம் போட்டு இந்த பொருட்களை பாருங்க வாங்குங்க உங்களுக்கு பணம் தர சொல்லியிருந்தாக்கா நிறைய பேர் அதை வந்து பண்ணிருக்க மாட்டேன்றதால தான் நிறுவனத்துடைய மாடல் பார்த்தீங்கன்னா நீங்க விளம்பரம் பார்த்தா பணம் வரும் அப்படின்னு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க அதை யூஸ் பண்ண தான் தெரியும். ஓகே இந்த விளம்பரம் வருது, சப்போஸ் ஒரு கல்யாண பதிவு விளம்பரம் வருது அப்படின்னாக்கா அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நிறுவனம் சப்போஸ் அவங்க டைப் வச்சிருக்காங்க, அந்த நிறுவனம் அவங்க டைப் இருக்க நிறுவனம் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னா இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த நிறுவனம் டைப் பண்ணியிருப்பாங்க. நம்ம மைவித்ரி ஆப் பயன்படுத்தி ஒரு வரனோ இல்லை ஒரு பொருளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னாக்கா குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நிறுவனத்துக்கு கொடுங்க, அதில் பிரிச்சு என்னுடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி டைப் வச்சுப்பாங்க. அப்படின்னு போது ஒரு சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. நிறுவனம் நான் கொடுக்கக்கூடிய விளம்பரம் மக்களுக்கு பாதிப்பாவோ இல்லை சமூகத்துக்கு எதிராக இருக்கக்கூடாத ஒரு கண்டிஷன் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ கூட நம்ம எதிர்பார்த்து ரெயின்போ பிளானும் அது மாதிரியான பிளான் தான் இருந்தது. மேக்சிமம் இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்கள் மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாத பொருட்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா ரெயின்போ பிளான் அவசரம் பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படையாக பயன்படுத்தக்கூடிய செப்பல்ஸ், சேவிங் பண்றது, ஸ்பா, மசாஜ் சென்டர் இது மாதிரி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணினாக்கா திருப்பி அடுத்த மாசம் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள். செப்பல்லாம் வாங்கினா செப்பல் குறைஞ்சது 1000 வரைக்கும் போட்டு போனா கிடையாது. அது ஒரு 6 மாசமா 1 வருஷம் வர தூக்கி போட்டு முடிஞ்சா வேற மாடலோ இல்லை வேற பிராண்டுக்கோ போகும். முடி வெட்டுறது போகும் அப்படின்னாக்கா முடி வெட்டுறது மாசம் வெட்டும் இல்லை 2 மாசம் வெட்டும். அப்படின்னும் போது நம்ம நிறுவனம் ஒரு சில விஷயத்த பார்த்து ரொம்ப அழகா வலிமையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வலிமையா பண்ண வேண்டிய விஷயத்த ஸ்டார்டிங் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தாரு. ஸ்டார்டிங்லேயே சொல்லி தான் நம்ம பொருளை பற்றி பேசியிருப்போம், பொருளை வாங்க சொல்லியிருப்போம் சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஒரு பொருட்கள் இல்லை ஒரு ஜோன் இருக்கு அப்படின்னா ஜோன் மீட்டிங் மாசம் போங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய தூரத்தில் இருக்கணும். பஸ் மூலியமாவோ இல்லை பைக் மூலியமாவோ போகக்கூடிய தூரமா இருக்கணும். ஃபிளைட் பிடிச்சி தான் போக முடியும், ட்ரெயின் பிடிச்சி தான் போக முடியும் அப்படின்னாக்கா அது கம்பல்சரி பண்ண முடியாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ்ல ஒரு சில பொருட்களாக வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தாமல் இருக்க காரணம் அந்த பொருளை வாங்கக்கூடிய பொருள் விற்கக்கூடிய கடை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம அப்ளைன் கடையாச்சும் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லைன் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோர் எடுத்துருப்பாங்க, அப்ளைன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் எடுத்துக்க மாட்டாங்க. டவுன்லைன் ஏன்னா வந்து அவங்களுக்கு நியர்பைல நிறைய டீம் போட்டிருப்பாங்க. எங்கேயோ ஒரு கிட்ட யார்கிட்ட பொருள் வாங்க போறவங்க நம்ம கிட்ட வாங்கினாக்கா நம்மளுக்கு வருமானம் நம்ம நிறுவனத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னும் அழகா வந்து ஒரு அமைப்பு அமையும். ஸ்டோர் வச்சிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் நம்ம நிறுவனத்துல ஒரு முழு நேரமாகவோ இல்லை பகுதி நேரமாகவோ நீங்க வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா முழு நேரமா வந்துட்டீங்க அப்படின்னாக்கா முழு நேர வருமானம் எப்போது உங்களுக்கு அளவுக்கு மீறி அதிகமாகுதோ அப்போ முழு நேரமா வாங்க. நான் மீண்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுடைய வருமானம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50,000 சம்பாதிச்சிருந்தா கம்பெனி வேலை போயிட்டு இருந்தேன், இப்போ மைவித்ரி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க வந்து நிறுவனத்தை விட்டுட்டு நிறுவனத்துக்காக வாங்க. அப்படி வரும்போது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன்னே ஒரு ஸ்டோர் எடுத்துக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா அத்தனை போர்டு மெம்பர் ஆயிருக்கணும். நிறுவனத்தை முழுமையாக புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்பி தான் வந்தேன், இதை நம்பி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். சில பேர்லாம் வந்து நான் சீலிங் அச்சீவ் ஆகிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 400 சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்கேன் 6000 ரூபாய் வேலைக்கோ இல்லை 8000 ரூபாய் வேலைக்கோ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை அப்படி சொல்லியோ நீங்க ஐடி போட்டுருந்தாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஐடி போடும்போது நமக்கு 200 ரூபாய் 6000 ரூபாய் கிடைக்கணுன்றதுக்காக கேன்வாஸ் பண்ணிருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் வாஷும் கேன் வாஷும் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு ஓஎம்ஆ இலவசமா நிறுவனம் கொடுத்து ஓஎம்ஆ புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓஎம் மூலியமா பிஎம் ஆகுதோ ப்ரோன் நம்பர் ஆகுதோ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சொந்த விருப்பம். எனக்கு கேப்சூல் தேவையில்ல, எனக்கு கேப்சூல் தவிர வேற ஏதாவது பொருள் கொடுங்க, இல்லை இருக்கிற கேப்சூல் பார்த்தீங்கன்னா வந்து 20 கேப்சூல் எனக்கு வித்து கொடுக்கலாம் நிறைய பேர் ஸ்டோர் வந்து கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா நிறுவனத்துடைய புரிதல் இல்லாதான். நம்ம நிறுவனம் எதை நோக்கி பண்ணிட்டு இருக்காங்களோ அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல. மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயம்புத்தூர்லயோ இல்லை மதுரையிலயோ அந்த கம்பெனிக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறுவனம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. அடுத்த ஸ்டெப்பு நம்ம இந்த பக்கம் வேலூர், திருப்பத்தூர் இப்படிலாம் வரும்போது மக்கள் வந்து அந்த பிசினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக 100% சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா 10% ஆகி பணம் போட்டா பணம் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதா தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நான் நகை வச்சு போட்டேன், ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஃபீஸ் கட்ட வச்சுட்டு அந்த காசு வச்சு போட்டேன், நான் இஎம்ஐல பொருள் வாங்கிட்டேன், எப்படி நான் கட்டுறதுன்னு சொல்லி கேட்கறதுக்கான காரணம் நம்ம இது மாதிரி பண்ணதால் தான். நிறுவனத்தை சரிவர புரிஞ்சுக்கல. சரிப்பா நான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கல, இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சார் சொன்ன மாதிரி நம்ம நிறுவனத்துடைய பொருட்கள்
பொருட்கள் தயார் பண்ணி நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து 9 மாசம் வேலண்டி நம்ம நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாசமா பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் கொடுக்காம இருக்கு. எத்தனை பொருள் எக்ஸ்பைரி ஆகிற டேட்ல இருக்கு தெரியுங்களா? அந்த பொருள்லாம் எக்ஸ்பைரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து மனசுக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம நிறுவனர் நம்ம மக்கள் நம்ம பொருளை கண்டிப்பா வாங்குவாங்க, நம்ம கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை 88 பொருளை தயார் பண்ணி ஸ்டோருக்கு அமைச்சிருக்காங்க. பராதோஷம் பயன்படுத்தி மேக்ஸிமம் ஸ்டாக் அவுட் ஆஃப் வரக்கூடாதுக்காக வாரத்துக்கு 2 முறை வாரத்துக்கு 3 முறைலாம் பார்த்தீங்கன்னா வந்து பராதோஷம் நம்ம ஸ்டோருக்கு வந்து பொருள் கொடுத்துட்டு போயிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை எப்போ வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மூலமா பணம் வாங்கினீங்க இல்லையா, என் நிறுவனத்துக்கு பேர் வச்சு பணம் வாங்கினீங்க இல்லையா, ஏன் இப்போ வந்து பொருள் வாங்க மாட்டீங்க, நான் இறந்து போற நிலையில இருக்கேன், எக்ஸ்பீரி ஆகிற நிலையில இருக்கேன், வந்து வாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருளும் உங்களுடைய வருகைக்காக ஒவ்வொரு ஸ்டோர்லையுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் இன்னமும் சொல்றேன், நீ ஸ்டோர் வச்சிருக்க, ஸ்டோர்ல ஒரு பொருளை விற்கிறதுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸ்டோர் என்னுடைய ஸ்டோருக்கு வாங்க, நான் யாருமே சொல்றது இல்லை. நியர்பை ஸ்டோர்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பொருள் அடிப்படையான பொருள் வாங்குங்க. நான் என்ன சொல்றேன், வீட்டுல எனக்கு மிக்ஸி இருக்கு, ஒரு மிக்ஸி வாங்குங்க கேட்கல, எனக்கு கிரைண்டர் இருக்கு, எனக்கு கிரைண்டருக்கு வந்து வாங்க கேட்கல. நீங்க அன்றாடம் பயன்படுத்தி காலியாகக்கூடிய பொருள் சோப்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு குடும்பம் 2 பேருக்கு இருந்தாக்கா அட்லீஸ்ட் 4 சோப்பாஸ் தான் பண்ணும். சோப்பு வாங்குங்க, பேஸ்ட் வாங்குங்க, இதெல்லாம் வாங்கி இதுதான் நம்ம நிறுவனத்துடைய வலிமை. நாம நம்ம நிறுவனர் எது நம்பி நம்ம கிட்ட நிறுவனத்தை ஒப்படைச்சிருக்காரோ அதை நாம வந்து அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சு சார் இவ்வளவு நாள் நிறுவனத்தை புரிஞ்சிக்கல, நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தயார் பண்ணிருக்கு. நிறைய கிரௌண்ட் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விளம்பரத்தில் நடத்த பார்த்து இந்த பொருள்லாம் எங்க கிடைக்குதுன்னு எங்க கேட்கறாங்க, எப்படி ஸ்டோர் பாக்குதுன்னு கேட்கறாங்க. ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. எப்படி சார் வேலட்ல ஆட் பண்றது, எப்படி வேலட்ல பணத்தை எடுக்கிறது, இதை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸ்டோர் டீடைல்ஸ் எங்க போய் பார்த்து ஸ்டோர்ல பொருள் வாங்க என்ன கமிஷன் கிடைக்கும், ஸ்டோர்ல கமிஷன் வாங்க வைக்கிறதுக்கு நம்ம டவுன் ஆகிட்டு என்ன சொல்லணும், அதெல்லாம் யாருமே கேட்கறது கிடையாது. ஏன்னா இது பணம் போட்டா பணம் தர நிறுவனம். அட்டைப்பூச்சி மாதிரி நம்ம நிறுவனத்தை நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கிற வழி ரத்தத்தை உறிஞ்சிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரத்த வருமா தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நிறுவனம் எலும்பும் தோலுமா மாறாம இருக்கிறதுக்கு நிறுவனம் தயார் பண்ணி வச்சிருக்க பொருட்களை வாங்கினா மட்டும்தான் நம்ம நிறுவனத்துக்கு மீண்டும் ரத்தம் ஊறும். அப்பதான் நம்ம அட்டைப்பூச்சியா இருக்கும் அப்படின்னாங்க உறிஞ்சத்துக்கு வசதியா இருக்கும் சொல்லிக்கிட்டு ஒரே முடிச்சுக்கிறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேக்ஸிமம் முடிஞ்சா மக்கள் நிறுவனத்தை பொருட்களை வாங்கி பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி.